ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சின்னமனூர்ல இருந்து நம்ம வந்து பட்டணத்திட்ட வந்து டிராவல் பண்ண போறோம். இப்போ சின்னமனூர்ல பஸ் ஏறி குமளிக்கு போயிட்டு குமளியில இருந்து பார்த்தீங்கன்னா பஸ்ஸோட டிக்கெட் வந்து புக் பண்ணியிருக்கேன். அங்கேருந்து ரூட் எப்படி இருக்குன்னு காமிக்க போறேன். நம்ம இங்கேருந்து குமளிக்கு போற ரூட்டையும் காமிச்சிடுறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நம்ம சின்னமனூர் காந்தி சிலை ரோடுல தான் இருக்கோம். இது வந்து சின்னமனூர் மெயின் ரோட்ல காந்தி சிலை ஏரியாவில் இருக்கிறோம். அப்ப இங்க இருந்து வந்து நம்ம குமளிக்கு வந்து பஸ் ஏறணும். பஸ் வந்தோம்னா பஸ் ஏறுவோம். சின்னமனூர்ல வந்து பஸ் ஏறி இருக்கோம். இது வந்து பாத்தீங்கன்னா தேக்கடி பஸ் வந்துச்சு. தேக்கடி பஸ்லயே வந்து ஏறியாச்சு. குமளியோட தமிழ்நாடு பார்டரில் வந்து நம்ம நிற்கிறோம். இப்போ உள்ள கேரளாக்குள்ளே போயிட்டு நம்ம கேஎஸ்ஆர்டிசி பஸ் ஸ்டாண்டில் தான் போயிட்டு நம்ம கேஎஸ்ஆர்டி பஸ் வந்து ஏறணும். இப்போ வந்து நம்ம வந்து இந்த கேஎஸ்ஆர்டிசி பஸ் ஸ்டாண்டு வந்தாச்சு. இங்கே தான் நமக்கு வந்து பஸ் இருக்கும். இப்போ நம்ம வந்து 1 ஹவர் முன்னாடியே வந்திருக்கிறோம். ஏதாச்சும் சாப்பிட்டு ஏறிடலாம். ஏன்னா நம்ம வந்து ட்ராவல் பண்ணுறது எங்கே நிறுத்துகிறாங்கன்னு தெரியாது. நம்ம சாப்பிட்டு ஏறிக்கிடுவோம். பட்ஜெட்டில் சாப்பிட்ணுன்னா நம்ம வந்து பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கொஞ்சம் தூரம் வாக்கிங் டிஸ்டன்ஸில் இந்த ஷாப் வந்து இருக்குது. நான் வெஜ்ஜு பிரியாணி ஆர்டர் பண்ணியிருந்தேன். நல்லாயிருக்கு டேஸ்ட்டு. குருமாவும் கொடுத்துருந்தாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா தக்காளி சட்னி சம்மந்தின்னு சொல்லுவாங்க. இங்கே ஒரு வடை ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேன். பிரியாணி வெஜ்ஜு பிரியாணி வந்து டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. டீ ஒன்று குடிச்சிட்டு கிளம்பலாம். வெஜ்ஜு பிரியாணியும் ஒரு வடை ஒன்று சாப்பிட்டேன், ஒரு டீ ஒன்று சாப்பிட்டேன். சேர்த்து வெறும் 85 ரூபா தான் ஆயிடுச்சு. நம்ம பட்ஜெட்டில் வந்து ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி கடைகளை வந்து சாப்பிட்டா உங்களுக்கு வந்து ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம வந்து சின்னமனூர்லேருந்து குமளிக்கு வந்து 35 ரூபா டிக்கெட் சார்ஜ் பண்ணியிருக்காங்க. நம்ம இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா வந்து புக் பண்ணியிருக்கிறோம் டிக்கெட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா 180 ரூபாய்க்கு டிக்கெட்டு ப்ளஸ் டேக்ஸோடு சேர்த்து 189 ரூபா நமக்கு வந்து டிக்கெட் ஆச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பஸ்ஸு வந்துருச்சு. இந்த பஸ்ஸில் தான் வந்து நம்ம ஏற போகிறோம். இது வந்து பார்த்திங்கன்னா கவி ஃபாரஸ்ட் வழியாக வந்து போகாது. இது வேறு ரூட்டில் வந்து போகுது. நம்ம புக் பண்ணி போகிறதுனால இந்த பஸ்ஸு வந்து வேறு ரூட்டில் போகுது. இந்த ரூட் எப்படி போகுதுன்றதை இந்த வீடியோவில் வந்து காமிக்கிறேன். நாளைக்கு வந்து பட்டணத்திட்டாவிலேருந்து ரிட்டன் வரும்பொழுது வந்து பார்த்திங்கன்னா இந்த கவி ஃபாரஸ்ட் வழியாக வருவேன். அப்போ வந்து அந்த ரூட்டை வந்து நான் காமிக்கிறேன். இப்போ நம்ம வந்து ரிசர்வ் பண்ணியிருக்கிறதுனால சீட்டு ஒன்று தான். இப்போ பஸ்ஸு வந்து மூவ் ஆகிடுச்சு. ஷார்ப்பாக வந்து எடுக்கிறாங்க. கேஎஸ்ஆர்டிசி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பஸ் வந்து கிளம்பிடுச்சு.
பார்த்தீங்கன்னா மிஸ்ட்டு தான். இதில் பாருங்கள், ரோடே தெரியல அந்த அளவுக்கு ஃபுல்லாக மிஸ்ட்டு. பாருங்க எந்த அளவுக்கு மிஸ்ட்டு ஃபுல்லாக இருக்குன்றதையும் பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா வாகமன் கிட்ட வந்துட்டோம் நம்ம. ஃபுல்லாக பனிமூட்டமாக இருக்குது. இங்கே பாருங்கள், ஒரு டீயோட தோட்டமே சுத்தமாக தெரியல, அந்த அளவுக்கு பனிமூட்டம். மணி பார்த்தீங்கன்னா ஒரு 1:30 மணி ஆகுது. 1:30 மணிக்கே பாருங்கள் இங்கெல்லாம் வந்து கிளைமேட் எப்படி இருக்குன்றது வேறு லெவலில் இருக்குது. இந்த கிளைமேட்டை என்ஜாய் பண்ணணும்னு நினச்சோம்னா இந்த மாதிரி சீசனில் இங்கே வந்தோம்னா சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். பாருங்கள், ஃபுல்லுமே தெரியல எந்த அளவுக்கு இருக்குன்றதையும் பாருங்கள். செம்மையான கிளைமேட்டுங்க. மதியம் 1:30 மணிக்கே இந்த அளவுக்கு ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இங்கே சுத்தமாக தெரியல. இங்கே பாருங்க, சுத்தமாக கீழே தெரியலங்க. ஃபுல்லாக ஒரு டீ எஸ்டேட் தான். அந்த டீ எஸ்டேட் ஃபுல்லுமே தெரியல. பஸ்ஸு ஓட்டுறது பாருங்க எவ்வளோ. நம்ம காஷ்மீருக்குள்ளே போனால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது. ஊட்டி கொடைக்கானல்லாம் போகவே தேவையில்ல, இங்கே வந்தாலே போதும். பாருங்கள், சுத்தமாக ரோடே தெரில. நல்ல குளிர்ச்சியான காற்று அடிக்குது. இங்க இருக்கிறவங்களும் சொர்க்கத்துல இருக்க மாதிரி இருப்பாங்க. ஆனால் பஸ்ஸு வந்து ரொம்ப வளைஞ்சு போகிறதுனால என்னால் சீட்டில் உட்காரவே முடியல. ஏன்னா லெஃப்ட்டு ரைட்டுன்னு வளைஞ்சு போதா, சுத்தமாக உட்கார முடியல. நீங்கள் இந்த மாதிரி சீசனில் இங்கே வந்தீங்கன்னா ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க. நல்லா ஒரு வழியாக இந்த ட்ரக்கை வந்து சார்ஜ் பண்ணிட்டாரு பஸ்ஸு. சும்மா வேறு லெவலில் இருக்குது. இப்போ நம்ம வந்து நம்ம அந்த கவி ஃபாரஸ்ட் வழியாக வந்து போல் வாகமன் போகிற ரூட்டில் போயிட்டுருக்கு இந்த பஸ்ஸு. இங்கே வளைஞ்சாங்கரம் அருவி இந்த ரூட் வழியாக தான் போயிட்டுருக்கு. நம்ம ஆல்ரெடி அந்த ஒரு வீடியோ போட்டிருக்கோம், அதோட லிங்க்கை வந்து கீழே கொடுத்துருக்கேன், அதையும் நீங்கள் வந்து பாருங்கள். சபரிமலை ரூட்டு தாங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லு. இது நம்ம போகிறது எல்லாமே சபரிமலை ரூட்டில் தான் போயிட்டுருக்கோம். பாருங்கள் எந்த அளவுக்கு ஃபுல்லாக மிஸ்ட்டு.
ரோடே தெரியல. ஆனால் நல்ல எக்ஸ்பீரியன்ஸான டிரைவர்ஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரோட்டில் வந்து இயக்குவாங்க. மத்தியானம் ஒரு 1:30 மணிக்கே இந்த அளவுக்கு இருக்குது கிளைமேட்டு. அப்போ காலை நேரத்தில் எப்படி இருந்திருக்கும், இரவு நேரத்தில் எப்படி இருந்திருக்கும்ன்றதையும் பாருங்கள். கண்டிப்பாக இந்த சீசனில் நீங்கள் வந்து இந்த மாதிரி கிளைமேட்டை வந்து என்ஜாய் பண்ணுங்கள். பஸ்ஸில் ட்ராவல் பண்ணாலே ஒரு நல்ல கூலிங்கு. எல்லோரும் வந்து பார்த்தீங்கன்னா ஷட்டர் போட்டிருக்காங்க. நான் வந்து ஷட்டர் போடவே இல்லை, குளிர் தாங்க முடியலக்க உண்மையிலேயே. பாருங்க, சுத்தமாக முன்னாடி இருக்க மலைகள் தெரியல. கீழே ஒரு ஆறு ஒன்று போயிட்டுருக்கு. கிளைமேட்னா இதாங்க கிளைமேட்டு. ரோட்டில் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா லைட்டை போட்டு தான் வந்து ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. சரியான மான்சூன் டைமுங்க இது. நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. இந்த ட்ராவல் வந்து எனக்கு வந்து உண்மையிலேயே ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நமக்கு வந்து கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்களும் இந்த ரூட்டில் வந்து பயணம் பண்ணுங்கள். இதுவே இந்த ரூட்டில் இப்படி இருக்குன்னா கவி ஃபாரஸ்ட் ரூட் வழியாக போயிருந்தா இன்னும் எப்படி இருக்கும் அது நம்ம வந்து நாளைக்கு காலையில் வந்து பார்ப்போம். எப்படி அந்த வீடியோவை தனியாக போடுறேன், இந்த வீடியோவும் தனியாக போடுறேன். கீழெல்லாம் வீடுலாம் இருக்குது, ஆனால் அந்த வீடெல்லாம் தெரிய மாட்டேங்குது. பாருங்க, இங்கே வந்து கீழெல்லாம் பார்த்தீங்கன்னா வீடுகள்லாம் இருக்குது, ஆனால் இந்த வீடுகள்லாம் இருக்கா இல்லையான்றதே தெரியல. அந்த அளவுக்கு ஃபுல்லாக மறைச்சிருக்கு. கடலில் வந்து நம்ம ட்ராவல் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த கடலோடையும்
மேலே வானத்தோடியும் ரெண்டும் பார்த்தா ஒரே மாதிரி இருக்குமோ அதே மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது இங்கே பாருங்க. கீழெல்லாம் வீடு இருக்குது, ஆனால் அந்த வீடுகள்லாம் தெரியல. ஊட்டி என்னங்க ஊட்டி, இதாங்க பயங்கரமான மான்சூன் ஏரியா. எவ்வளோ பெரிய மரம், அந்த மரம்லாம் தெரியவே இல்லை. எவ்வளோ பெரிய டவர், இந்த டவரே தெரியல பாருங்க. உண்மையிலே டிரைவர் நல்ல எக்ஸ்பீரியன்ஸுங்க. ரோடே தெரியல, ஆனால் கரெக்டாக ஓட்டிகிட்டு வந்துட்டுருக்காரு அண்ணன்.
வாகமனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் வந்து போயிடும் அந்த சைடில். இப்போ நம்ம வந்து சபரிமலை ரூட்டில் தான் வந்து நம்ம போயிட்டுருக்கோம். செம்மையாக இருக்குது கிளைமேட்டு, வேறு லெவலில் இந்த கிளைமேட்டு. நீங்களும் வாங்க, என்ஜாய் பண்ணுங்கள். நல்லா புகை மாதிரி பஸ்ஸுக்குள்ளே வருது. பஸ்ஸு போகிற இடம் ஃபுல்லாக மிஸ்ட்டு தான். நல்லா என்ஜாய் பண்ணலாம் மிஸ்ட்டு. நம்ம ஏற்கனவே வந்து பைக்கில் வந்ததுனால இந்த அளவுக்கு டீட்டெயிலாக வந்து எடுக்க முடியல. இப்போ நம்ம பஸ்ஸில் வர்றதுனால தான் இந்த மிஸ்டெல்லாம் வந்து எடுக்க முடிஞ்சிச்சு. நான் பைக் ஓட்டுறதுனால அதை சரியாக எடுக்க முடியல. அந்த வளைஞ்சாங்கிற வீடியோ லிங்கையும் கீழே கொடுத்துருக்கேன். இதையும் பாருங்கள், அதையும் பாருங்கள். கண்டிப்பாக வீடியோ உங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன்.
நல்ல ஒரு மஞ்சு பாருங்கள் ஃபுல்லாக. வந்து வளைஞ்சாங்கிற அருவிக்கு வந்துட்டோம் பாருங்க. பஸ்ஸு கொஞ்சம் ஸ்பீடாக வந்ததுனால அதை எடுக்க முடியல. அதோட லிங்க் வந்து கீழே கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்கில் கிளிக் பண்ணி அந்த அருவி எப்படி இருக்குன்றதையும் நீங்கள் பார்த்துங்க. சரியாக பார்த்தீங்கன்னா 2 மணி 7 நிமிஷம் ஆகுது. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அண்ட் ஃபுல்லாக இருட்டாகவே இருக்குது. அந்த அளவுக்கு மிஸ்ட்டு. ட்ராவல் பண்ணதில் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பகலில் வந்து வளைஞ்சாகரம் தாண்டி ஃபஸ்ட் டைம் ட்ராவல் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி வளைஞ்சாகரம் வந்துட்டு பைக்கில் திரும்பி ரிட்டர்ன் போயிட்டேன். இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட் டைமாக வந்து நம்ம வந்து லாங்கில் பகலில் வந்து ட்ராவல் பண்ணுறோம். இந்த சாலையில் வந்து நம்ம பயணிக்கும்போது நிறைய சாலைகள் நடுவிலே வந்து பார்த்திங்கன்னா நீர்வீழ்ச்சிலாம் இருக்குது. சின்ன சின்ன நீர்வீழ்ச்சியாக இருக்குது. இது பார்க்குறதுக்கு ரொம்ப ரம்மியமாகவும் இருக்குது. கண்டிப்பாக இந்த ரூட்டில் நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள், வழியிலே வந்து பார்த்திங்கன்னா நிறைய நீர்வீழ்ச்சி இருக்குது. நல்லா என்ஜாய் பண்ணலாம் பார்த்து. கோட்டையும் போகிற ரூட்டில் நம்ம அந்த வாகமான் மான்சூன் ஏரியாவை தாண்டி வந்துட்டா அப்படியே எப்படி இருக்குது பாருங்கள். இந்த ஏரியாவெலாம் எப்படி இருக்குது பாருங்கள். அங்கே எவ்வளோ மிஸ்ட்டு பனிமூட்டமாக இருந்துச்சு, மூடு பனியாக இருந்துச்சு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா அப்படியே டோட்டலாக சேஞ்ச் ஆகிருக்கு. ஆனால் இங்கேயே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அந்த பனி மூட்டங்கள்லாம் வந்துடும். இப்போ நம்ம வந்து நமக்கு எங்கே லஞ்ச் போடுவாங்கன்றது தெரியல. நம்ம ஆல்ரெடி வந்து சாப்பிட்டே வந்துட்டோம். இருந்தாலும் நமக்கு பஸ்ஸு வந்து பார்த்திங்கன்னா இப்போ 2:30 மணி ஆகுது. 2:30 மணிக்கு கொஞ்சம் லைட்டாக பசி எடுக்குது.
நம்ம 12 மணிக்கே சாப்பிட்டதுனால இந்த பஸ்ஸு வளைஞ்சி வளைஞ்சி நெளிஞ்சு வந்ததுனால நான் சீட்டில் இந்த பக்கமும் அந்த பக்கமும் போய் வந்துக்கிட்டே இருந்தேன். ஆனால் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸு இது. கொஞ்சம் வயசானவங்களாம் இருந்தாங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நம்மளை மாதிரி யூத்தாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லாவே எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்கும். ஃபுல்லாக ரப்பர் தோட்டம் தான். இதெல்லாம் பார்த்திங்கன்னா ரப்பர் மரம் தான். இடையில வந்து பலா மரம், மூங்கில் மரம் இதெல்லாம் எல்லாமே இருக்குது. பார்க்குறதுக்கு கண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ நாள் வீட்டில் அங்கே இருந்துட்டு வந்தேன். அங்கேயும் மழை தான் இருந்தாலும் அங்கே மழை கிளைமேட்டில் பார்த்தாலும் இங்கே பார்க்குற அந்த சீனரிலாம் வந்து பார்த்திங்கன்னா சும்மா வேறு லெவலில் இருக்குது. பாருங்கள் ரப்பர் தோட்டத்தில் எந்த அளவுக்கு இருக்குன்றதையும் பாருங்கள். இந்த மலையே பாருங்கள் வித்தியாசமாக இருக்குது. நம்ம ஊரில் பார்க்குற மலைக்கும் இங்கே பார்க்குற மலைகளுக்கும் பாருங்கள் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. நம்ம சபரிமலை போகக்கூடிய ரூட்டில் தான் போய்கிட்டு இருக்கிறோம். நமக்கு எங்கே வந்து ரோடு வந்து பிரியும் அப்படின்றது தெரியல. இது வந்து ஹைவேஸ் தான். ஹைவேஸில் போயிட்டே இருக்கு. நீங்கள் பார்க்குறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அன்னாச்சி பழம் இங்கே தோட்டம் இருக்குது பாருங்கள். நம்ம ஆசையாக விரும்பி சாப்பிட்ற அன்னாச்சி பழம் தோட்டம் எப்படி பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது பாருங்கள். ஃபுல் அண்ட் ஃபுல் இதெல்லாம் பார்த்திங்கன்னா அன்னாச்சி பழம் தான். இதையும் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக இந்த ரூட்டில் வந்து ட்ராவல் பண்ணுங்கள், நல்லா என்ஜாய் பண்ணுங்கள் இதெல்லாம் பார்த்து. அந்த மலை ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா அன்னாச்சி பழம் தான் பயிரிட்டுருக்காங்க. நம்ம எங்கே இருக்குன்றதையும் காமிக்கிறேன். குமளியில் புறப்பட்டு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா முண்டக்காயம் அந்த ஏரியாவுக்கு தான் நெருங்கிக்கிட்டு இருக்கிறோம். இப்போது பக்கத்தில் வந்துகிட்ருக்கு பாருங்கள். பக்கத்தில் வந்துக்கிட்டு இருக்கு. இங்கே ஏதாச்சும் நமக்கு ஸ்டாஃப் இருக்குமான்றது தெரியல. ரோட்லேயே வந்து பார்த்திங்கன்னா அன்னாச்சி பழம் வந்து இங்கே இருக்குது. இந்த வீட்டுக்கு பேக் சைடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு ஒன்று ஓடிட்டுருக்கு. நம்ம பார்க்குறதுக்கு தெரியல. இதை பாருங்கள், இந்த ஆறு எவ்வளோ கிளியராக போகுது பாருங்கள் தண்ணி. பாருங்க தூரத்துலேருந்து தெரியுது ஆறு. இப்போ நம்ம வந்து மேப்பில் பார்த்த மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா அந்த பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே வந்து பஸ்ஸு வந்து ரிட்டன் வெளியில் வந்துகிட்டு இருக்கு. அந்த வழியில் வந்து ரிட்டன் வெளியில் வந்துகிட்டு இருக்கு. இப்போ இந்த பஸ் வந்து பார்த்தீங்கன்னா கஞ்சிரப்பள்ளி வந்திருக்கு. இங்கே வந்திருக்கு, ரீச் ஆயிருக்கு. இதுதான் அந்த ஊர். இதையும் வந்து பார்த்தீங்கன்னா சிட்டியாக தான் இருக்குது, பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. இதுக்கப்புறம் வந்து பஸ்ஸு வந்து பார்த்தீங்கன்னா ஹில்ஸ் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக நிலப்பகுதியில் வந்து ட்ராவல் ஆகும்னு நினைக்கிறேன். நான் வந்து மேப்பு இடையில என்ன ஊர் வருதுன்றதுக்காக மேப் வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். இது இந்த ஊரோட பஸ் ஸ்டாண்ட் பலக்கு.
இப்போ நம்ம இங்கே நிற்கக்கூடிய பஸ் நிற்குது இல்லையா, அதுலேருந்து ஸ்ட்ரைட்டாக போனால் சபரிமலை, நமக்கு லெஃப்ட் சைடில் போனால் தொடுபுழா. நமக்கு ஸ்ட்ரைட்டாக போதா இல்லை லெஃப்ட் சைடில் போதான்றது தெரியல. ஸ்ட்ரைட்டாக தான் போகுது, சபரிமலை ரூட்டில் தான் போகுதுன்னு நினைக்கிறேன். இங்கே இருக்கிற ஆறுலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது, தண்ணி தெளிவாக இருக்குது. சபரிமலை ரூட்டில் தான் போயிட்டுருக்கு. பாக்கு மரம்லாம் பாருங்கள், இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பாக்கு மரம், பாக்கு தோட்டம். பாக்கு தோட்டத்துக்கு பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு ஓடிட்டுருக்கு, சின்னதாக ஒரு ஓடை மாதிரி. தண்ணி எவ்வளோ கிளியராக இருக்குன்றதையும் பாருங்கள், அப்படியே நீளமாக அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. மிளகு செடியும் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. ஃபுல்லாக ரப்பர் மரம். இந்த ரப்பருக்கு மரத்துக்கு நடுவில் தான் இந்த ரோடே இருக்கு. உண்மையிலே இங்கே வாழக்கூடிய மக்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா சொர்க்கத்தில் இருக்க மாதிரி இருக்குது. ரோடாக இருக்கட்டும், வீடாக இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அமைதியான சூழ்நிலையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க இங்கே இருக்கக்கூடிய மக்கள். நல்ல ஒரு இயற்கையினோட காட்சி. இப்போ பஸ்ஸு வந்து பார்த்திங்கன்னா எரிமேலி வந்திருக்கு. எரிமேலி சிட்டிக்கு தான் வந்திருக்கோம் நம்ம. இது கேஎஸ்ஆர்டிசி பஸ் ஸ்டாண்டு எரிமேலியில்.
இப்போ இந்த பஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ராணின்ற ஊருக்கு தான் வந்திருக்கு. அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு உள்ளே போயிட்டுருக்கு. பார்க்குறதுக்கு எல்லாமே ஊர் எல்லாமே ஒரே மாதிரியாக தான் இருக்குது. ரோடு எல்லாமே பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்குது. இந்த ராணின்ற ஊர் பஸ் ஸ்டாண்டில் வந்து பஸ் நிற்குது. நீங்கள் பாருங்கள், ரோட்டை விட்டு யாருமே வந்து வெளியில் நிறுத்தலை. பைக்கெலாம் கரெக்டாக பார்க் பண்ணியிருக்காங்க. காரும் வந்து பாருங்கள் பார்க்கிங்கில் கரெக்டாக பார்க் பண்ணியிருக்காங்க. ரூல்ஸை வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து கடைப்பிடிக்கிறாங்க. பார்க்கிங் எங்கேவோ அந்த இடத்த தான் வந்து பார்க் பண்ணியிருக்காங்க. நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையும் வந்து பார்க் பண்ணியிருப்பாங்க. டிராஃபிக் ஜாம் ஆகும். இங்கே சின்ன ரோடாக இருந்தாலும் கரெக்டாக வந்து பார்க் பண்ணியிருக்காங்க. பாருங்கள், பார்க்கிங்லாம் கரெக்டாக பண்ணியிருக்காங்க. சிங்கிள் ரோடாக இருந்தாலும் அந்த கோட்டை தாண்டி யாருமே வந்து பார்த்திங்கன்னா மூவ் பண்ணலை. கரெக்டாக அந்த கோட்டுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா வண்டியை வந்து ஓட்டிகிட்டு வராங்க. கரெக்டாக ரூல்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. கோட்டை தாண்டலை யாருமே. பெரிய ஒரு ஆறு ஒன்று ஓடுதுங்க இங்கே. இதோட 6 பேர்லாம் தெரியல, ஆனால் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. சிட்டியே சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. இது அந்த ஊரை தாண்டிடுச்சு. இது வேறு ஊர் பழுக்கு. ராணிலேயே வந்து இது பார்ட் 2. பாருங்க, கோட்டுக்கு உள்ளே தான் எல்லாருமே காராக இருக்கட்டும் பைக்காக இருக்கட்டும் எல்லாம் நிறுத்தியிருக்காங்க. இங்கே ஒரு பஸ் ஸ்டாப் ஒன்று இருக்குது. இங்கே பாருங்கள், இது ஒரு பஸ் ஸ்டாப்பு.
ஸோ மக்களே இப்போ நம்ம வந்து பட்டணந்திட்டா பஸ் ஸ்டாண்ட் வந்தாச்சு. கேஎஸ்ஆர்டிசி பஸ் ஸ்டாண்டு இது. இந்த வீடியோ இதோட முடிக்கிறேன். நம்ம வந்து பட்டணத்திட்டா பஸ் ஸ்டாப்பில் வந்து இறங்கியாச்சு. கேஎஸ்ஆர்டிசி பஸ் ஸ்டாண்டில் தான் வந்து நிற்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ரூட்டே வந்து வேறு ரூட்டில் வந்திருக்கோம். நம்ம வந்து ரிசர்வ் பண்ணதுனால இந்த ரூட் வந்திருக்கோம். நீங்கள் வந்து கவி ஃபாரஸ்ட் வழியாக வரணும் அப்படின்னா ரிசர்வ் பண்ண தேவையில்ல, டேரெக்டாக வந்து ஏறிக்கலாம். நான் ரிசர்வ் பண்ணதுனால இந்த ரூட்டில் வந்திருக்கேன். இந்த ரூட் எப்படி இருந்துச்சுன்னு எல்லோரும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். பாய்.